வணக்கம். நான் சே. கௌரி சங்கர் எம்.ஏ. பொது தமிழ்துறை உதவி பேராசிரியர், ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, சேலம். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு பக்தி இலக்கியம். பக்தி பக்தி என்றால் என்ன? இலக்கியம் என்றால் என்ன? பக்தி என்றால் கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் ஒரு உயர்ந்த சக்திகளை சொல்வதாகும். இதில் 2 வகையான பக்திகள் சொல்லலாம். அவை உருவ வழிபாடு, ஒளி வழிபாடு. உருவ வழிபாடு என்பது சிலை வழிபாடை அல்லது ஒரு படிமத்தை கடவுளாக பாவித்து சொல்வதாகும். ஒளி வழிபாடு ஒரு ஆன்மீகம் அல்லது மதத்தை பேச்சின் ஒளி ஆகும். பக்தியின் வேறு பெயர் சமயம். சமயங்கள் என்றால் பொதுவாக மதங்கள் என்றும் அல்லது மத நம்பிக்கைகள் என்றும் குறிக்கப்படுகிறது. இந்து மதத்தில் 6 சமயங்கள் உள்ளன. அதில் 6 முக்கிய பிரிவுகள் உள்ளன. சைவம், வைணவம், சாக்தம், சௌமாரம், கௌமாரம் மற்றும் கணாபத்யம். தமிழ்நாட்டில் நிலவிய சமயங்கள். தமிழகத்தில் பல வகையான சமயங்கள் உள்ளன. அவற்றுள் இந்து மதம், கிறிஸ்துவம், இஸ்லாமம், சமணம் மற்றும் பௌத்தம் குறிப்பிடத்தக்கவை. இதில் இந்து மதம் பற்றி பார்ப்போம். இந்து மதத்தில் சைவம், வைணவம், சாகதம், கௌமாரம், கணாதிபத்தியம் போன்ற பிரிவுகள் உள்ளன. இந்து மத சமயங்கள். சிவனை முதன்மையாக கொண்டு வழிபடும் சமயமாகும். வைணவம் திருமாலை முதன்மையாக கொண்டு வழிபடும் சமயமாகும். சாக்தம் சக்தி தேவியை முதன்மையாக கொண்டு வழிபடும் சமயமாகும். கௌமாரம் முருக கடவுளை முதன்மையாக கொண்டு வழிபடும் சமயமாகும். கணாதிபத்தியம் விநாயகரை முதற்கடவுளாக கொண்டு வழிபடுவதாகும். சௌமாரம் சூரிய கடவுளை முதன்மையாக கொண்டு செயல்படுவதாகும். பிற சமயங்கள். கிறிஸ்துவம் இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக கொண்டு சமயமாகும். இஸ்லாம் அல்லாவை முதன்மையாக கொண்ட சமயமாகும். சமணம் தீர்த்தக்காரர்களை இறைவனாக வழிபடும் சமயமாகும். பௌத்தம் புத்தர்களை இறைவனாக வழிபடும் சமயமாகும். இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியம் என்பது ஒரு மொழியில் எழுதப்பட்ட படைப்புகளின் தொகுப்பாகும். மனித உணர்ச்சிகள், அனுபவங்கள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்கள் அழகியல் மற்றும் சிந்தனை மிக்க முறையில் வெளிப்படுத்துகிறது. பெரும்பாலும் கவிதை, புனைகதை, நாடகம், கட்டுரை போன்ற வடிவங்களில் வெளிப்படுகிறது. ஒரு சமுதாயத்தின் கலாச்சாரம், வரலாறு, விழுமிய மற்றும் நம்பிக்கைகள் இலக்கியம் பிரதிபலிக்கின்றன. பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் என்பது இறைவனிடத்திலான பக்தியை மையமாக கொண்டு இலக்கிய வகையாகும். இது பொதுவாக சைவம் மற்றும் வைணவ சமயங்களுடன் தொடர்புடையது. ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களால் இயற்றப்பட்ட பாடல்கள், பக்தி பணுவல்கள் இதில் அடங்கும். பக்தி இலக்கியம் மனித வாழ்வில் பக்தி முக்கியத்துவத்தையும் இறைவனை அடைவதற்கான வழிகளையும் எடுத்துரைக்கிறது. இது இறைவனின் பக்தி செலுத்துவதன் மூலமாக உலக இன்பங்களை அனுபவித்தபடியே இறைவனை அடையலாம் என்ற தெளிவினை, மேலும் துறவறம், இல்லறம் என்ற 2ஐயும் வற்புறுத்துகிறது. சைவ சமயம். சைவ சமயம் என்பது சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு சமயமாகும். இதில் சைவ சித்தாந்தங்கள் சைவ சமயத்தின் தத்துவ பிரிவாகும். இது ஆன்மா, பிரபஞ்சம், கடவுள் பற்றிய விளக்கங்களை உள்ளடக்கியது. சைவ சமயத்தின் புனித நூல்களாக தேவாரம் மற்றும் திருவாசகங்கள், திருமந்திரங்கள் போன்றவைகளாக உள்ளன. சுருங்கச் சொன்னால், சைவம் என்பது சிவபெருமானை மையமாக கொண்ட ஒரு மதம் மற்றும் வாழ்க்கை முறையையும் இது இந்திய கலாச்சாரத்தின் ஆழமாக வேரூன்றியுள்ளது. சைவ சமயத்தில் சமயக்குரவர்கள் 4. சைவ சமயத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் முக்கிய சமயக்குரவர்கள் ஆவர். மூவர் முதலிகள் என்பது மகன் மார்க்கம், அடிமை மார்க்கம், தோழர் மார்க்கம் கொண்ட மூவரை குறிக்கிறது. மூவர் முதலிகளில் முதலாவதாக திருஞான சம்பந்தர். சோழ நாட்டில் பிரம்மாபுரம், வேணுபுரம், காளி என்று 12 பெயர்களை உடைய சீர்காழியில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர். திருஞான சம்பந்தர் 3 வயதில் குழந்தையாக இருக்கும்போது அவரோட தந்தையார் சம்பந்தரை தோணியப்பர் ஆலயத்தில்
உள்ள குளக்கரையில் அமர வைத்து குளிக்க சென்று விடுவார். தந்தை மந்திரத்தை உரு செய்தார். நெடுநேரமாகியும் தந்தை வராதலின் சம்பந்தர் அழுதார். அப்பொழுது திருத்தோணி நாதர் உமாதேவியுடன் காலை வாகனத்தில் எழுந்தருளினார். உமாதேவியார் தன் கையில் வைத்திருந்த அமுதப்பாலை ஞானசம்பந்தருக்கு கொடுத்தார். குளித்துவிட்டு வந்த சிவபாதர் தன் குழந்தை வாயில் பால் ஒழுகுவதை பார்த்து யார் கொடுத்தது என்று வினவினார். ஞானசம்பந்தர் தோணியப்பரை காட்டினார். அப்போது ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற நட்டப்பாடை பண்ணில் அமைந்த முதல் பதிகத்தை பாடி அருளினார். நெக்ஸ்ட், திருஞான சம்பந்தர் செய்த அற்புதங்கள். நன்பள்ளியை நெய்தல் நிலமாக்கியது. அதாவது வெற்று நிலமாக இருந்ததனை நெய்தல் நிலமாக்கியது. வெற்று பனை மரத்தில் காய்களை தோன்ற செய்து அற்புதம் செய்தவர். சமணர்களை வாதத்தில் வென்று பல்வேறு வாதங்களில் முறியடித்து சமயத்தின் பெருமையை நிலைநாட்டினார். நெக்ஸ்ட், மூவர் முதலிகளில் இரண்டாவதாக திருநாவுக்கரசர். மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் கொண்டவர். தருமசேனர் சமண சமயத்தை தழுவிய போது கொண்ட பெயர். நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தேவார பாடல்களை பாடியமையினால் பெற்ற பெயர். அப்பர் திருஞான சம்பந்தர் அன்போடு அளத்தமையால் வந்த பெயர். உளவார தொண்டர் சிவ ஆலயங்களை தூய்மை செய்யும் பணியை செய்தமையினால் இந்த பட்டப்பெயர். தாண்டகவேந்தர் தாண்டகம் என்னும் விருத்தப்பா வகையை பாடியமையினால் பட்டப்பெயர். அடுத்து திருநாவுக்கரசர் அற்புதங்கள். சமணர்கள் 7 நாட்கள் சுண்ணாம்பு அறையில் அடைத்து வைத்திருந்ததால் வேகாது உயிர் பிழைத்தார். சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பால் சுவரை உண்டு சாகாது உயிர் பிழைத்தார். சமணர்கள் விடுத்த கொலை யானையை வலம் வந்து வணங்கி சென்றது. சமணர்கள் கல்லில் செதுக்கப்பட்டு கடலில் விடவும் அக்கல் தோணியாக மாறி அவர் கரையேறினார். சிவபெருமானிடத்தை படிகாசு பெற்றது. வேதாரண்யத்தில் திருக்கதவு திறக்க பாடியது. திருவிடத்தினால் இறந்த மூத்த திருநாவுக்கரசனை உயிர்ப்பித்தது. காசிக்கு அப்பால் ஒரு தடாதகத்தின் மானேஸ்வரம் என்ற ஏரியில் மூழ்கி திருவையாற்றில் ஒரு ஆவியின் மேலே தோன்றி கைலாய காட்சி பெற்றது. திருநாவுக்கரசரின் ஈர்ப்பு. திருநாவுக்கரசர் சோழ நாட்டில் திருமுனைப்பாடியில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்ற வேளாளர் குலத்தில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியர் ஆவார். இளமையில் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தவராக மாறினார். பின்பு வயிற்று வலியினால் தனது தமக்கையான அக்காவான திலகவதியாரின் உபதேசத்தை கேட்டு சிவபெருமானின் கோயில் சென்று அங்கிருந்த திருநீரை எடுத்து நெற்றியில் பூசியும் மனமிக உருகி வேண்டிய பிறகு வயிறு வலி நீங்கியது. அப்பொழுது அவர் பாடியது கூற்றாயினவாறு என்ற பாடலை பாடி சிவபெருமானை மீது மிகுந்த பக்தியை ஈடுபட செய்தது. நெக்ஸ்ட், மூவர் முதலிகளில் அடுத்தது சுந்தரர். புத்தூரில் சங்கடவி சிவாச்சாரின் மகளை திருமணம் செய்து கொள்ள இருந்தபோது சிவபெருமான் முதியவர் தோற்றத்தில் வந்து தடுத்தார்த்து கொன்றார். பின்பு சுந்தரரின் பிறவி நோக்கம் சிவபெருமானை புகழ்ந்து பாடுவது என புரிய வைத்தார். தடுத்தாட்கொள்ளுதல் என்று இதனை சொல்லுகின்றனர். திருமணத்தினை தடுத்து சுந்தரரை அழைத்து வந்த பெண்ணை சிவபெருமான் பறவையார் சங்கிலி நாச்சியார் என்ற 2 பெண்களை திருமணம் செய்து வைத்தார். நெக்ஸ்ட், சுந்தரரின் அற்புதங்கள். செங்கற்களை பொன்னாக பெற்றுக்கொண்டது. சிவபெருமான் கொடுத்தருளிய 12,000 பொன்னை விருதாச்சாலத்தில் உள்ள ஆற்றிலே விட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தது. காவிரி ஆறு பிரிந்து வழிவிட செய்தது. அவிநாசி முதலை விழுங்கிய குழந்தையை மீண்டும் அதே வயது குழந்தையாக எப்படி உள்ளே சென்றாரோ அந்த வயது குழந்தையாகவே வெளியே கொண்டு வந்தது. வெள்ளை யானையின் மீது திருக்கயிலாயத்திற்கு சென்றார். நன்றி.